தித்திப்பு கெஜரா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துக்கலாம். நான் வெண்ணெய் எடுத்துக்கிறேன், ஒரு 150 கிராமு. ஒரு கப்பு வந்து மைதா மாவு, கொஞ்சோண்டு சால்ட்டு. தித்திப்பில் இது செய்யும்போது கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டால் அது நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போடலான்ட்டு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மாவு பிசைகிறதுக்காக பால் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கல்கண்டு வந்து அரைச்சி எடுத்துக்கணும். சர்க்கரையாக இருந்தாலும் நம்ம மிக்சியில் போட்டு சர்க்கரை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து கல்கண்டு எடுத்துக்கிறேன், ஏன்னா கல்கண்டு நிறைய இருந்தது எங்கள் வீட்டில், அதனால் அதை எடுத்து நான் அரைச்சிக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வெண்ணெய் வந்து கட்டியாக இருக்கிறதுனால அதை வந்து நல்லா டீஸ்பூன் வச்சு அடிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா கூட இதுமாரி பண்ணிக்கோங்க. நல்லா வெண்ணெய் வந்து கொஞ்சம் உருகிற மாதிரி ஆகிற வரைக்கும் இது பண்ணுங்கள். வெண்ணெய் இல்லைன்னா கூட நீங்கள் நெய் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெய் யூஸ் பண்ணல, வெண்ணெய் இருந்ததுனால வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டேன். கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன், சும்மா வாசனைக்காக. இது நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உப்பு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த உப்பையும் சேர்த்துக்கலாம். இதில் அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை பொடி, நல்லா சேர்த்து நல்லா பீட் பண்ணி அடிச்சுக்கணும். நல்லா சேர்த்து அடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவை ஒரு கப்பு எடுத்துக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். ஏன் சர்க்கரை அதிகமாக, இப்போ ஒரு கப் மாவுனா அதில் பாதி சர்க்கரை இருந்தால் போதும். இது ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு திகட்டும். தித்திப்பு கெஜரான்றது கொஞ்சம் லைட்டாக தான் இனிக்கும், அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கையிலே பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா முன்னாடி கொஞ்சம் தண்ணியாக, அதான் வெண்ணெய் போட்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்பூன் வச்சு இது பண்ணோம். இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வைக்கணும், அதனால் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சிக்க, ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/4 ஹவருக்கு நல்லா வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சப்பாத்தி மாதிரி திக்காக இது பார்த்து திரட்டணும். நம்ம அதுக்கடுத்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் இது வெயிட் பண்ணணும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு திக்னஸில் நம்ம ரவுண்டாக ஷேப்பாக திரட்டிக்கலாம்.
பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால் பெரிய தட்டில் நம்ம அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். இதை மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து ஷேப்பாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக்கரியிலலாம் டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், அப்புறம் ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணதை மேலே மைதா மாவு தூவிட்டு தனித்தனியாக எடுத்து இந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கிறோம். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் காய வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் வந்து போட்டு பாருங்கள். இது பொரிஞ்சு வருது. ஆனால் மீடியம்லேயே வச்சு இது வந்து நல்லா வேகணும். ப்ரௌனிஷாக ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். போதும், எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இதில் இருக்கிறதெல்லாம் இப்போ எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இது வந்து வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது வேக வச்சா தான் நல்லா உள்ளே இருக்கிறது நல்லா வெந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். சரி, இதை எடுத்துடலாம். பாருங்கள்.